கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் என்ன செய்கிறோம்? இமாம் சாப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சலாம் கொடுத்த பின் சிலர் என்ன செய்வாங்கன்னா துவா செய்வாங்க. உடனே துவா செய்வாங்க. இரண்டு கைகளை உயர்த்தி விடுவார்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா சுன்னத் தொழுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா தஸ்பியா தக்பீராத்தை ஈடுபடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறுகிறார்கள். இதன்படி நாம் அமல் செய்தால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்கு ஆளாவோம். அது என்னவென்றால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரா ஆயத்தல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னah இல்லா அய்யமூத். சஹீஹ் ஜாமி அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். அதாவது, யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறொன்றும் தடை இல்லை என்று சொன்னார்கள். பாருங்க, சிறிய விஷயம், எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர மௌத்தை தவிர வேறு ஒன்றும் தடை இல்லை. அல்லாஹு அக்பர்! எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யறோமா? சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். அதாவது ஆயத்தில் குர்சி என்னவென்றால், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மா தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஆயத்துல் குர்சி. யாருக்கு மனப்பாடம் இருக்கிறதோ, யாருக்கு பாடம் இருக்கின்றதோ, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் உடனே இதை ஓதுங்க. அதற்கு பிறகு நாம் சுன்னத் தொழுகை, அதற்கு பிறகு தஸ்பியாத்துகள், அதற்கு பிறகு மற்ற விஷயங்கள் செய்யலாம். ஆனால் உடனே யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். சொர்க்கத்தை அதான் எது தடை என்று சொன்னால் அவருக்கு மௌத்தான் தடை. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. இந்த பாக்கியத்தை நாம் விடலாமா? எனவே அன்பானவர்களே, உங்களிலே யாருக்கு இந்த வசனம் பாடம் இருக்கிறதோ இன்றிலிருந்து இந்த தொழுகையிலிருந்து கண்டிப்பாக ஓதுங்க. அப்படி பாடம் இல்லை என்று சொன்னால் உடனே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இதில் வைத்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, முஸ்லிம்கள் இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும்.